வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகள், இந்த இனிமையான காலை வேளையில உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்துக் கொள்வதும் வணங்கிக் கொள்வதும் மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்கின்ற அடிப்படை பயிற்சியில ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொண்டு வருங்க. இதுல ரொம்ப முக்கியமானது, எல்லாமே முக்கியம்தான், உடற்பயிற்சி, தியானம், மனதை வளப்படுத்துவதற்கான கருத்துக்கள். இதுதான் ஆசிரியர்கள் எல்லாம் சொல்றாங்க. உடற்பயிற்சி ரெகுலரா செஞ்சுட்டே வரணும். அது யாராவது சொல்லிதான் செய்யணும் அல்லது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது இல்லை. உடற்பயிற்சி நம்முடைய உடலுக்காக தான் நம்ம செய்யறோம். அது யாரும் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. உடற்பயிற்சி என்பது ஒரு சுய ஒழுக்கத்தின் அடிப்படையில் அது வரும். இப்ப காலையில இருந்துச்சு பிரஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளா பண்ணிக்கிறது. நம்மளை நீட்டா வச்சிருக்கிற முயற்சி செய்யறோம். மேக்கப்லாம் போட்டுக்கிறோம். அது நம்ம தோற்றத்தை இன்னும் நன்றாக காண்பிப்பதற்காக அதை செய்யறோம். ஆபீஸ் போனா தலையெல்லாம் வாரிட்டு நீட்டா போறோம். இதெல்லாம் சுய விஷயத்துல வரும். உடற்பயிற்சியும் அது மாதிரிதான். உங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது உங்க பொறுப்பு. இது ஒரு வகை உடற்பயிற்சி. நீங்க ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்து உடலை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, தியானம் செஞ்சா மனதிற்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். தியானம் செஞ்சா கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மனதினுடைய வேகம் குறையும், மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு ஓய்வு கிடைக்கும். இப்படி மனதிற்கு ஓய்வும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, பொதுவா சிலவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வெளியூர்ல போய் தங்குவாங்க. அது லீவ் போட்டு வீட்டிலேயே இருப்பாங்க. படுத்து உறங்குவாங்க, இல்லாட்டா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே உங்க உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வெளியூர் போறதுனாலயோ லீவ் போட்டு வீட்டுல 4 நாள் இருக்கிறதுனால அது கிடைக்காது. மனசுல எதையும் எண்ணாம ஓய்வுன்னா அதுதான். ஒரு 4 நாள் பெரிய வேலைகள் இல்ல, வீட்டு விஷயங்களும் பெருசா இல்ல, வீட்டுல நமக்கு நமக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோமே, அந்த 4 நாளைக்கு அந்த பிரச்சனையில பெருசா ஈடுபட வேண்டியது இல்லை அப்படின்னா, ஒரு 2 நாள் நீங்க லீவ் போட்டு வீட்டுல இருந்தா எதையும் நினைக்காம பேசாம ஏதோ ஒன்று நல்ல விஷயத்த மட்டும் செய்து கொண்டு வேறு விஷயங்களை நினைக்காம இருக்கீங்க பாருங்க, அதுதான் ஓய்வு. ஓய்வு என்பது மனதிற்கு கொடுக்கும். அப்படி மனதிற்கு ஓய்வு கொடுக்கும் போதுதான் மனதிற்கு ஒரு வலு கிடைக்கும். ஆகவேதான் தியானம் வலியுறுத்தப்படுது. மனதினை உறுதி செய்வதற்கு தியானம் வலியுறுத்தப்படுது. நம்ம ஓய்வு எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒண்ணும் நினைக்காம இருக்க மாட்டோம். ஏதாவது நினைச்சிட்டே தான் இருப்போம். ஒண்ணும் இல்லைன்னா கூட ஏதாவது பிடிச்சு வச்சு நினைச்சிட்டு இருப்போம். அதனாலதான் தியானம்ங்கிறதுல பர்டிகுலரைசேஷன், ஆக்னை, துரியம் அப்படின்னு சொல்லி அத உயிரை மையமாக வைத்து இயங்கக்கூடிய விஷயத்தை கவனிக்க சொல்றாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது எது? இந்த ஓய்வை கூட நீங்க முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளலாம். உடல் நலத்தை நீங்க முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளலாம். அறிவு அப்படிங்கிறது மகான்கள், ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சிந்தித்து அறிவுக்கு மனதிற்கு ஓய்வு கொடுத்து அறிவை சிந்தித்து நமக்கு வழங்கி இருக்காங்க. அவ்வளவு அறிவு நமக்கு கிடைக்கணும்னா நிறைய பல யுகம் ஆகும். ஆகவே எளிதாக மகான்கள், குறிப்பாக வேதாத்ரி மகரிஷி போன்ற மகான்கள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையியல் தத்துவங்களை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஆக இந்த அடிப்படை பயிற்சியில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த ஆசிரியர்கள் கூறக்கூடிய வேதாத்ரி மகரிஷி அவருடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்வது. அதுதான் அது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம அன்பும் அருளும் அப்படி பற்றி பேச போறோம். அன்பு இருக்கட்டும். நீங்க எல்லாரும் அன்பாதான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருள் பற்றி பேசுவோம். அருளுக்கு இன்னொரு வார்த்தை தெய்வீகம் அப்படின்னு பொருள். தெய்வீகம்.
நமக்கு கால அவகாசம் குறையா இருக்கிறதுனால லிமிட்டா சொல்லு. தெய்வீகம் என்பதுதான் நம்ம அருள்னு சொல்றோம். அப்ப தெய்வீகம்னா என்ன அப்படின்னு சொன்னா, மனம் எதை கண்டும் எழுச்சி உறாம இருக்கிறது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில இருப்பது. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு நான் பெரிய ஆளுன்னு ஒரு எண்ணம் வருது, நான் அப்படி வரக்கூடாது. ஒரு ஆள் இருக்காரு, நான் பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறாரு, அப்படி வரக்கூடாது. நான் இந்த அதிகாரி அப்படின்னு நினைக்கிறாரு, வரக்கூடாது. புகழ், புலனின்பம், செல்வாக்கு, அதிகாரம், அப்படி நிறைய விஷயங்கள்ல மனம் விரும்பிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணுல விரும்பிட்டே இருக்கும். குறிப்பா புகழை சம்பாதிக்க விரும்பும், பொருளை சம்பாதிக்க விரும்பும், நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நிறைய விரும்பும். அதுக்கப்புறம் அதிகாரம் செய்யும். இந்த 4 மெயின். 4 என்னெல்லாம்? ஒன்று புகழ் சம்பாதிப்பதற்கு மனிதன் விரும்புவான். ஒரு இடத்துல போனா அவன் பெரிய ஆளுன்னு காமிக்கணும்னு நினைப்பான். ஏதோ உடலாலேயோ, பொருளாலேயோ, வேற ஏதோ ஒண்ணுனால காமிக்கணும்னு நினைப்பான். இன்னொன்று ஆஹ் நிறைய பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒண்ணு புகழ், இன்னொன்னு பொருள். நிறைய விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். புலனின்பம். இன்னொன்று அதிகாரம். வீடா இருந்தா நான் தான் குடும்ப தலைவி, குடும்ப தலைவி. ஆபீஸா இருந்தா பியூனா இருந்தா கூட என்ன சொல்லுவான்னா, எல்லாரும் சரிதான், நான் இல்லைன்னா ஆபீஸ் நாறிடும் அப்படின்னு. அவனுக்கு ஒரு அதிகார மனப்பான்மை இருந்துட்டே தான். இந்த 4ம் என்ன இந்த நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 4ல தான் நம்ம 4ல 1ல நம்ம இருந்துட்டே இருக்கோம். மற்றது 3 கொஞ்சம் இருக்கு. அப்ப இந்த நான் என்கின்ற எழுச்சி உறாம, மனம் எழுச்சி உறாம, எல்லாரும் ஒண்ணுதான். என்னுடைய மனைவி ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு இருக்கும். குழந்தைங்க சரியா படிக்கல சார், நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், ஆனா அது படிக்கல, நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்னா, நம்முடைய வாழ்க்கையை சில குடும்ப அமைப்புல குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் செலவிட வேண்டியது. அப்ப அந்த விஷயத்தை சரியாக பண்ணணும்னா அதுக்கு அந்த தாய் தந்தை தான் முயற்சி எடுக்கணும். ஃபாரின்ல போய் சம்பாதிச்சுட்டு பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல விட்டுட்டு ஃபாரின்ல போய் சம்பாதிச்சு நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு அமெரிக்கால இருக்கேன் அப்படின்னு சொன்னா அர்த்தமே இல்லை. அந்த பசங்க இங்க மோசமா தான் வளருவான். அப்ப நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் தெய்வீகத்தை மறைக்கக்கூடியது. எனக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது தெய்வீகத்தை மறைக்கக்கூடியது. நான் எனது என்று எதுவுமே இல்லாம, நாகராஜனாகி எனக்கு நான் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன கடமை இருக்கு? என்னுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கு. முதல்ல என்னுடைய மனைவியிடம் அன்பாக நடந்து கொண்டு அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய கடமை இருக்கு. அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் கடமை அது. அவங்க கோபக்காரங்களா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், கருணையா இருக்கலாம், வாட் எவர் மேபி. பட் ஐ ஹாவ் டு டூ மை டியூட்டி வித் மை பேரண்ட் அண்ட் வித் மை ஒய்ஃப், லைஃப் பார்ட்னர், ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட். அப்புறம் என்னுடைய குழந்தைகளை நல்வழியில் நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை, வள்ளுவர் சொல்றாரு. ஒரு குடும்ப தலைவன் அல்லது தலைவி என்பவர் மூவருக்கு சரியான கடமை ஆற்றும். ஒண்ணு தாய் தந்தையர், இன்னொன்னு வாழ்க்கை துணை, இன்னொன்னு குழந்தைகள். இவங்க இந்த குழந்தைங்க எப்படி வந்தாங்க? அவங்க கேட்டாங்களா என்னைய பெத்துக்கோன்னு கேட்டாங்களா? கேட்கல. நீங்க தான் உங்க விருப்பத்துக்காக குழந்தைங்களை பெற்றுக்கொண்டதுனால அவர்களை கடைசி வரைக்கும் அவங்க எப்படி சேட்டை பண்ணாலும் எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. எப்படி பண்ணாலும் எந்த இடத்துல இந்த தவறு நடந்திருக்கு, எவ்வாறெல்லாம் இதை சரி செய்யலாம் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அது உங்க டியூட்டி. இப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுப்பை தன் மீது சுமந்து கொண்டு கடமையை செய்யக்கூடிய நிலையிலே மனம் இருக்கும்போது, நான் என்ற எழுச்சியுறாம இருக்கும்போது உங்களிடம் ஒரு அடக்கம் ஏற்படும். என்ன நடந்தாலும் ஒரு அடக்கம். அந்த அடக்கமான மனது, அந்த அடக்கம் நிறைந்த அமைதி நிறைந்த மனது இருக்கு பாருங்க,
அந்த மனது என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு, நான் சரி செய்றேன்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த பையன்ட்ட சொல்லும். அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு சொல்லுது, பரவாயில்லம்மா யோசிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லும். எந்த எமோஷனும் இல்லாம அது சமநிலையில செயல்பட்டுட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய மனம் ஒரு அடக்க நிலையில் இருக்க வேண்டும். ஒரு அமைதி நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அதுக்கு தான் தியானம் பயன்படும். அப்படி இருந்தா என்ன நடக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு. "அடக்கம் அமர் அருள் உய்க்கும்." அடக்கம், மன அடக்கம், அமர் அருள். அமரர்னா அ அழியாத அடக்கம் அமர் அருள் உய்க்கும். அப்ப நல்லா எல்லா விஷயத்திலயும் பொறுமையோடு, அடக்கத்தோடு கூடி நம்முடைய குடும்பத்துல என்ன நடக்குது? எப்படி இருக்குது? இது எப்படி சரி செய்யலாம்? அவங்கள சரி செய்து எப்படி சரிப்படுத்தலாம்? மேலும் என்ன நல்வழி எல்லாம் முயற்சி தான். அது 100% நடக்கணும்னு இல்ல. நீங்க அத செஞ்சுட்டே இருந்தா, இப்ப மனம் அடங்கிரும். ஒரு தவறு நடந்தா கூட, பரவால்ல. நான் முயற்சி செஞ்சேன். அது நடக்கல. இறைவன் சித்தம் என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பவும் மனம் அடங்கி இருந்தா, அந்த அடக்கமான மனது அது தொடர்ந்து அடக்கத்துல இருக்கீங்க பாருங்க. பல துன்பத்தை அல்லது பல சிக்கல்களை, பல இன்னல்களை, பல வேறுபாடுகளை பொறுத்துக்கொண்டு மனம் எப்பொழுதுமே அடங்கி இருந்தால், அந்த அடக்கமுற்ற மனதில் தெய்வம் என்கின்ற நிலை வெளிப்படும். என்னங்க சார் அப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொன்னா, எங்கே வெற்றிடம் இருக்கிறதோ, அங்கு சக்தி பாய்கிறது. நம்ம மனசெல்லாம் காலியா இருக்கா, நிறைஞ்சிருக்கா அப்படின்னா, நம்ம மனசெல்லாம் காலியாவும் இல்ல, நிறைவாவும் இல்ல. குப்பையா இருக்கு. குப்பை கூடை. நம்ம மனசெல்லாம் குப்பை கூடையா இருக்கு. அந்த மனதை காலி செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா, காலி செய்துட்டோம் அப்படின்னா, அதுல நீங்க எத வேணாலும் நல்ல விஷயங்கள மட்டும் நிரப்பலாம். அத மாதிரி மனதில் பல்வேறு வேறுபாடுகள் இல்லாம, மனம் அடங்கிய நிலையில் இருக்கும்போது, உங்க மனதிற்கு ஆற்றல் கிடைக்கிறது. அந்த ஆற்றல் உங்களை சரியாக, அன்பாக செயல்பட வைக்குது பாருங்க. அந்த இதுக்கு பேரு தான் அருள், தெய்வீகம்னு பேரு. குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலம். இப்ப 2, 3 நாளா சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்படின்னா என்ன? கடல் சைலன்ட்டா இருக்கும். அப்படியே இருக்கும். மழையும் பெய்யாது, இருட்டா இருக்கும். கடல் சைலன்ட்டா ஒரு சுழற்சி நடந்துட்டே இருக்கும். சைலன்ட் சுழற்சி. குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலம். இது அடக்கத்துக்கு சரியான உதாரணம். குறைந்த அழுத்தம். மனசுல பிரஷரே கிடையாது. டென்ஷனே கிடையாது. என்ன வேணாலும் நடக்குது. குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலம். இத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கு? அந்த கடல் பகுதி குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலத்துல இருக்கும்போது 2 நாள் கழிச்சு வானத்திலிருந்து பெரும் ஆ மழை பெய்து அந்த அந்த இடத்தெல்லாம் இது பண்ணும். அது அது மழை நமக்கு பாதிப்ப தருது. அது வேற விஷயம். ஆனா குறைந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது, வானத்திலிருந்து அந்த இயற்கை மழை சக்தியாக பொழிவது போல, நம்முடைய மனதிலே குறைந்த அழுத்தம் கூட இல்ல. என்ன வேணா நடக்கட்டும். நான் என் டியூட்டிய செய்வேன். அதுக்கு மீறி நடந்தா அவன் ஆண்டவன். அப்படின்னு ஒரு அடக்கத்துல மனம் இருந்ததுன்னா, இறை என்கின்ற சக்தி உங்க மனதுல வரும். உங்களுக்கு அப்போ ஒரு பக்குவம் ஏற்படும். அந்த பக்குவத்தின் அடிப்படையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து செல்வீங்க பாருங்க. அது அடக்கம் என்கின்ற மனதிலிருந்து எழுப்படக்கூடிய தெய்வீகம், விச் இஸ் கால்ட் அருள், டிவைனிட்டி. அந்த தெய்வீகத்துக்காக தான் ஆன்மீக உலகமே இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் மனதில் அமைதி அடைந்து, சமாதானம் அடைந்து, தன்னை சார்ந்தவர்களுக்கு சமாதானத்தை வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஆன்மீகம் முயற்சி செய்து கொண்டே இருக்கு. கடவுள பார்க்கிறதெல்லாம் இருக்கலாம். கடவுள பார்க்கணும்னா பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க கடவுள பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. போய் அங்க கொஞ்சம் வசதி இல்லாத நோயாளிகள் அங்கங்க குறிப்பா ஆர்த்தோபீடிக் வார்டுக்கு போங்க. கால், கை உடைஞ்சு கிடப்பாங்க. அதெல்லாம் பாருங்க. ஆர்ஃபனேஜ்க்கு போங்க. சில அனாதை இல்லங்களுக்கு போங்க. சில முதியோர் இல்லத்திற்கு செல்லுங்க. சென்றுட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசுல கருணை ஒட்டி இருந்ததுன்னா,
ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கண்ணீர் வரும். நம்ம கிட்ட இருக்கிறதுல ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். அல்லது நீங்க அடுத்த முறை ஏதாவது கொண்டு போய் யாருக்காவது ஒருத்தருக்காவது குடுப்பீங்க பாருங்க. அப்போ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி காட்லினஸ் வித்தின் யூ. அப்ப தெரியும் கடவுள் வேறு எங்கும் இல்லை. என்கிட்ட தான் இருக்குது நீங்க உணர்ந்துக்கணும். பிறர் துன்பத்தை கண்டு இறங்கி உதவி செய்யக்கூடிய மனதில் இருக்கு பாருங்க. அதுல ஏற்படக்கூடிய கருணை அது தொடர்ந்து இருந்தா அதுக்கு பேர் அருள்னு பேர். நம்மெல்லாம் குறைந்தபட்ச கால அவகாசம் தான் இனிமேல் இருக்க போறோம். நீங்க 60 வயது வரை வாழ்ந்திருந்தா கிட்டத்தட்ட 60 இன்டு 365 போட்டு பார்த்தீங்கன்னா 25,000 டேஸ் தான் வரும். 80னா இன்னும் கொஞ்சம் கூட வரும். 35,000 டேஸ். ஒரு 35,000 தான். இப்பமே நம்ம ஏஜ்க்கு ஒரு ஒரு காலம் போயிருச்சு. எல்லாம் போயிருச்சு. இந்த உலகத்துல யாரெல்லாமோ முன்னாடி இருந்திருக்காங்க. நீங்க போய் யார்ட்டயாவது பக்கத்து வீட்டுக்காரன் போய் சாக்ரடீஸ் தெரியுமா? இப்ப அவருக்கு என்னய்யா? நான் இங்க அவசரமா அ இப்போ ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருந்தேன். சாக்ரடீஸ் அப்படின்னு. அப்ப நம்ம எவ்வளவு புகழ் அடையறதுனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அவங்கலாம் இருப்பாங்க. நம்ம அத மாதிரி ஒரு போலியான விஷயத்துக்கு வாழ்க்கையில் முயற்சி செய்யாம, நம்முடைய வாழ்க்கையை நம்மை சார்ந்தவர்களுக்காவது பயனுடையதாக மாற்றிக்கொண்டு, மனதிலே ஒரு அடக்கத்தோடு, மனதிலே ஒரு சமாதானத்தோடு வாழ்ந்து, நம்மை சார்ந்தவர்களுக்காவது நல்ல ஒரு அமைதியை கொடுத்து செல்ல முடிவதற்கு உங்க மனம் தயாராகி இருந்ததுன்னா, விச் இஸ் கால்டு அருள். அந்த அருள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்கும் நிறைந்திருக்கு. வேறுபாடின்றி எங்கும் நிறைந்து. அதனாலதான் எல்லா ஆன்மீக உலகத்திலும் அருள் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம். மகரிஷி அவங்க தவம் எடுக்கும்போதே அருள் பேராற்றல் இரவும் பகலும்னு சொல்லி நம்மளை காப்பாக அமையட்டும்னு சொல்றாரு. அருள் பேராற்றல் உங்களுக்கு உடல் நலத்தை தரட்டும் அப்படின்னு சொல்றாரு. அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயில்னு கோயில் எல்லாம் சொல்றாங்க. அருள் நிறைந்த மரியே அப்படின்னு கிறிஸ்துவத்துல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லா மதத்திலும் இந்த அருள் என்கின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடங்கிய அடக்கம். அந்த மனம் எழுச்சியே உறாம, எதை கண்டும் அஞ்சாம, எதை கண்டும் கவலை உறாம, எதை கண்டும் பயப்படாம, எதை கண்டும் குழப்பமாக இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மனதிற்கு ஒரு உறுதி ஏற்படும். அந்த உறுதியின் மூலம் பிறருக்கு நன்மை செய்வதுதான் நம்ம அருள்னு சொல்றோம். அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே விட்டுறக்கூடாது. நம்ம விட்டுறக்கூடாது. நீங்க வேற நீங்க வாழ்க்கையில பல்வேறு விஷயங்கள் வாழலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பல்வேறு முறைகள்லாம் இருக்கு. ஆனா நீங்க தொடர்ந்து நல்லதுக்கே முயற்சி செஞ்சுட்டு இருங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்கள எந்த மாதிரி செய்தாலும், நீங்க நல்ல அறிவுடைய செயல்களை செய்வதற்கு நீங்க சென்டிமெண்டலா செஞ்சுட்டு நான் அப்படி செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அறிவுடைய, அறிவார்ந்த செயல்களை செய்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சியிலே உங்க வாழ்க்கையை அமைத்திருந்தீங்கன்னா, நல்ல கருத்துக்களை உங்க குழந்தைக்கு கூறி சென்றீங்கன்னா, நீங்க பிற்காலத்துல இல்லாத நேரத்துல உங்க குழந்தைங்க ஒரு நாள் சொல்லும். எனக்கு எனக்கு அன்னைக்கு எங்க அம்மா அன்னைக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கஷ்டமான காலங்கள்ல அந்த அன்பு நிறைந்த அறிவுத்தன்மை வெளிப்படும். என்னுடைய தந்தை நேர்மையானவர் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லணும். என்னுடைய தந்தை மிக பொறுமையானவர். என்னுடைய பெரிய குற்றங்களை ஏற்றுக்கொண்டவர். அப்படி. அதுக்காக நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அப்படி விட சொல்லு. நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா யூ ஆர் டூயிங் மெடிடேஷன். யூ ஆர் கோயிங் த பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். அப்ப இதெல்லாம் கலந்துதான் ஒருத்தர்ட்ட வெளிப்படுறது அருளாக இருக்கும். அப்படின்னா அன்புன்னா என்ன? அப்படின்னா, நம்ம இப்போ ஒவ்வொருத்தர்ட்ட அன்பு காமிக்கிறோம் பாருங்க. மகள்ட்ட, மகன்ட்ட, அப்பா அம்மாட்ட, ஃப்ரெண்டு கிட்ட இப்படிலாம் காமிக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க.
அது ஒரு வகையில உண்மையான அன்பு. அன்புங்கிறது வந்து கடவுள் என்கிற சொல்லுக்கு இணையானது. அன்பு அப்படின்னா, கடவுள எப்படி நம்ம இதுவரைக்கும் சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியல, பார்க்க முடியல, இன்னும் குழப்பம் இருக்கு. அதுபோல அன்பு என்கிற வார்த்தையும் மிக உயர்ந்த வார்த்தை. இப்போ நான் உங்கள சந்திக்கிறேன். உங்கள சந்திச்சு ஒருத்தர்ட்ட சொல்றேன், "நான் என்னுடைய மகன் மேல அன்பா இருக்கேன்" அப்படின்னு சொல்றேன். நீங்களும் என்ன நெனைப்பீங்க? என்னைய இப்படி இதன் மூலம் அறிமுகமானதுனால, ஒருவேள சார் வந்து பொண்ணு மேல ரொம்ப அன்பா தான் இருப்பாரா இருக்கும் அப்படின்னு நெனைப்பீங்க. அப்படி நான் என் குழந்தை மேல அன்பா இருக்கேன்னு உங்கள்ட்ட சொன்னா, அது உண்மை கிடையாது. அன்புங்கிறது வந்து அது கொடுக்கக்கூடியது இல்ல. இட் இஸ் நாட் அ கமிட்மென்ட். அது கமிட்மென்ட் இல்ல. அது பொருள் அல்ல. ஒருவேளை நீங்க என்னுடைய மகள எங்கேயாவது சந்திக்கும்போது, "உங்க அப்பா எப்படிம்மா இருக்காரு?" அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. என் பொண்ணுட்ட கேட்கிறீங்கன்னு "இல்லங்க அப்பா நல்லா இருக்காங்க. நாகர்கோயில்ல தான் இருக்காங்க" அப்படின்னு என் பொண்ணு சொல்றா. நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கிறீங்க. "அப்பா எப்படிம்மா? உனக்கு எல்லாம் சொல்லி தருவாங்களா?" ஏதாவது சொல்லுதா? அப்ப அவ சொல்லணும். "எங்க அப்பா என்னிடம் நல்ல அன்பா இருப்பாரும்மா" அப்படின்னு அவங்க உங்களுடைய அன்பை உணர்ந்தவங்க தான் சொல்ல முடியுமே தவிர, நான் சொல்ல முடியாது. நான் என் கணவர் மேல அன்பா இருக்கேன், குழந்தைங்க மேல அன்பா இருக்கேன். அதெல்லாம் அன்பு கிடையாது. அது ஒரு பற்றுதலோடு கூடிய ஒரு பாசம். நீங்க செய்த செயலின் மூலம் பிறர் பிறர் வந்து சொல்லணும். அந்த அக்கா வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. எங்களுடைய கஷ்டமான காலத்துல பொருள் இல்லாட்டாலும் பரவால்ல, அவங்க எங்களுக்கு ஆறுதலா அடிக்கடி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்ததுல, நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் கிடைச்சு தப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க. அப்துல் கலாம் வந்து தனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலன்னு சொல்லி நார்த் இந்தியால போய் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, அ ஏ பைலட் ஏரோப்ளேன் பைலட்டுக்கு லைட்டா சொல்லணும் போயிருக்காரு. அவருக்கு கிடைக்கல. அப்புறம் ரிஷிகேஷ் அங்க இருக்கிற டேராடூன்ல இருந்து வந்து ரிஷிகேஷ் வரைக்கும் வந்திருக்காரு. மனசெல்லாம் சரியில்ல அவருக்கு. தற்கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணி ஒரு மலைக்கிட்ட போய் நின்னுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு சாமியார் மாரி ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு. "ஏன்பா அங்க நிக்கிற?" அவரு பார்த்துட்டு அந்த பையன் சோகமா இருக்கான். ஏதாவது தப்பு பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து, ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்து, "நீ ஒண்ணும் நெனைக்காதப்பா. உனக்கு இது கிடைக்கலைன்னா, உனக்கானது இது இல்ல. உனக்கானது கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீ வருத்தப்படாத. 2, 3 நாள் அந்த ஆசிரமத்துல தங்கிட்டு போ." அப்படின்னு சொல்லி, அவரு அந்த அப்துல் கலாம் சின்ன பையனா இருக்கும்போது அவர்ட்ட அன்பாவே பழகி அந்த 3 நாள் அன்பா பழகியிருக்காரு. அப்புறம் அப்துல் கலாம் அங்கருந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு, அவரோட அறிவுரையும் ஏற்றுக்கிட்டு, வேற விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்திருக்காரு. முயற்சி செய்து, பிறகு ஐஎஸ்ஆர்ஓல விஞ்ஞானியா சேர்ந்து, ஐஎஸ்ஆர்ஓவின் தலைமை விஞ்ஞானியா இருந்து, ஐஎஸ்ஆர்ஓவுடைய அணு விஞ்ஞானியா மாறி, அதுக்கப்புறம் இந்திய ஜனாதிபதியாக மாறி, எந்த இன்டர்வியூல விமான ஓட்டிக்கு மறுக்கப்பட்டாரோ, அந்த விமானம் படையே அவரு கீழ தான் இருந்துச்சு. விமானப்படை. ஜனாதிபதி அப்புறம் என்ன உங்களுக்கு தான் தெரியுமே அப்துல் கலாம் பத்தி. அப்டின்னா, அந்த டேராடூன்ல, ரிஷிகேஷ்ல அந்த டயத்துல ஒருத்தர் அவன கூட்டிட்டு போனாரு பாத்தீங்களா? அப்துல் கலாம கூட்டிட்டு போய் 3 நாள் பக்கத்திலேயே வச்சிருந்தாரு பாத்தீங்களா? அவரு ஏதாவது தவறு செய்திறக்கூடாது, தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு பக்கத்திலேயே வச்சிருந்து, ஆறுதல் படுத்தி அனுப்பியிருந்தா, அனுப்பவில்லை என்றால் அப்துல் கலாம் கிடைச்சிருப்பாரா? அப்துல் கலாமுக்கு அப்துல் கலாமே கிடைச்சிருக்க மாட்டார். அந்த இடம் தாங்க அன்பு. அவரு யாருன்னா சிவானந்தர் அவர் பேரு. அவருடைய ஆசிரமம் ரிஷிகேஷ்ல இருக்கு. அவருடைய டிசைபிள்ஸ் தான் நெறைய பேர் இருக்காங்க. ஏன் நீங்க அந்த மாதிரி ஒரு மனோநிலை உடையவராக உங்க குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது? இப்போ சிவானந்தர்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? அந்த பையன் தவறு பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லி நான் 2 நாள் வச்சுக்கிட்டு சாப்பாடுலாம் போட்டு, அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிட்டேன்னு சொல்லுவாரு. அப்துல் கலாம் என்ன சொல்லுவாரு? அந்த மாதிரி ஒரு மனிதன் என்ட்ட அன்பு செலுத்தினதுனால, நான் இன்னைக்கு அவரே நெறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அவரே ஸ்கூல்ஸ்லலாம் இத பேசியிருக்காரு. நான் இன்னைக்கு ஜனாதிபதி அவ்ளோ பெரிய அன்புடையவர் அவர்ன்னு அவர் நெறைய சொல்லியிருக்காரு. அப்ப அன்புன்னா என்ன? நான் அன்பு காட்டுறேன்னு சொல்றது அன்பு இல்ல. நீங்க செய்யற செயலின் மூலம் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, உங்க உறவினர்கள், நண்பர்கள் அவங்க சொல்லணும். அதுக்கு பேர் தான் அன்பு. அப்ப அப்படிப்பட்ட மனோநிலையில நம்ம பிறருக்கு செய்யணும்னா,
நமக்கு என்ன தேவை அப்படின்னா, வள்ளுவர் சொல்றாரு, அன்பின் வழி அது உயிர்நிலை. அன்பின் வழி அது அன்புக்கு வழி. தாம்பரத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு எக்மோர்ல ஒருத்தன் கேட்டா நீங்க வழி சொல்றீங்கன்னு வச்சுக்கோ. ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம், ஆட்டோல போலாம், இப்படி போலாம், 1 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அதுபோல வள்ளுவர் சொல்றாரு, அன்புக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டா, அன்பின் வழி அது உயிர்நிலை. உயிர்நிலை தான் அன்புக்கு வழி. அக்திலார்க்கு எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு. அப்படின்னா, என்னுடைய உயிருக்கு ஏதாவது துன்பம் வந்தா நான் எவ்வளவு பதைக்கிறேன். என்னுடைய உயிர் எவ்வளவு முக்கியமானது. எனக்கு உடலுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னா அந்த உயிர் என்னான்னு தியானத்தின் மூலம் உணர்றான் பாருங்க. உணர்ந்துட்டு நமக்கு தியானம் பண்றோம். நெத்தி பொட்டுல தியானம் பண்றோம். உயிரை மையமாக வைத்து உயிர் மேல மனம் செலுத்தி தியானம் பண்றோம். அப்ப அந்த உயிருக்கு ஒரு திறன் ஏற்படுது. அந்த உயிர் சக்தி மனோசக்திக்கு வலிமை கொடுக்குது. அந்த மனோசக்தி நன்றாக சிந்தித்து எனக்கு இருக்கிற உயிர் போலதான் எல்லாருக்கும் இருக்கு. ஆகவே எந்த வேறுபாடும் இல்லை. ஜாதி, மத, இன பேதம் இல்லாம எல்லாம் ஒன்றாதான் இருக்கு அப்படின்னு ஒரு மனோநிலை ஏற்படும். அந்த உயிரின் வழியாக வந்த மனோநிலை இருக்கு பாருங்க. அந்த மனோநிலை எல்லார்ட்டையும் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு பேர் தான் அன்பு. அன்பின் வழி அது உயிர்நிலை. சரி, இப்போ சார் நான்லாம் வீட்டுல அன்பா தான் சார் இருக்கேன். வீட்டுக்காரரு இப்படி இருக்காரு. நீங்க பிள்ளைங்கள்ட்ட அன்பா இருக்குன்னு சொல்றீங்க. வேணா எங்க பிள்ளைங்க 4 பேரையும் உங்க வீட்டுல கொண்டு 4 நாள் விடுறோம். எப்படி இருக்குன்னு வேணா பாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த உலகம் வந்து ஒரு ஒரு சின்னதை சொல்றேன். உலகம் நீங்க எவ்வளவுதான் எப்படி இல்லாம இருந்தாலும் உலகம் வேகமா இயங்கிட்டு இருக்கு. மாயாவை கண்டு மயங்கி இயங்கி கொண்டிருக்கு. அதனால இந்த உலகத்துல ரியல் அன்பை நம்ம தரிசிக்கணுமா இல்லையா? என்கிட்ட ரியல் அன்பு இருக்கு. நான் யார்கிட்ட எப்படி காமிக்கிறது? ஏதாவது கருத்து சொன்னா கோவம் வந்துடும். இப்படி செய்யாதேன்னு சொன்னா மூஞ்ச தூக்கிடுவாங்க. அன்பா சொன்னாலே. அப்பனா நான் என்ன செய்யறது அப்படின்னா, அதுக்கு நான் குறிப்பா ஒரு டெக்னிக் சொல்றேன். நீங்க அன்பா தான் இருக்கீங்க. உங்க மனைவியோ, கணவனோ அன்பா இருக்கீங்க. பட் அவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் இல்ல. அவ்வளவு ரிசல்ட் இல்ல. அவ்வளவு ஃபீட்பேக் இல்ல. ஏன்னா மனிதர்கள் வந்து 2 நாள் நல்லா இருக்காங்க. 3ஆவது நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் திருப்பி சேர்றாங்க. சில நாள் 6 மாசம் பேசாம இருக்காங்க. அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்ப அது எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க ஒரு 21 நாள் இல்லாட்டா ஒரு 25 நாள் எடுத்துங்க. நீ கணவனாவோ, மனைவியாவோ, பெற்றோராவோ இருக்கலாம். அடிக்கடி அப்பப்ப சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருது. ஆனா அந்த 25 டேஸ் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் வெளிக்காமிக்கக்கூடாது. என்ன கேட்டாலும் கொஞ்சம் வாங்கி குடுத்துருங்க. மேக்ஸிமம் நீங்க அன்பா இருக்கிறது போல நடிச்சுட்டே இருங்க. சிலருக்கு 25 டேஸ், சிலருக்கு எத்தன மாசம்ன்னு தெரியாது. அப்படியே செஞ்சுட்டே இருங்க. நீங்க அன்பாக உண்மையிலே அன்பா தான் இருக்கீங்க. ஆனா வேற வேற இடையில வரக்கூடிய கோபதாபம் எதுவுமே காமிக்கல. ஒரு 25 நாள், 30 நாள் எதுவுமே காமிக்காம அப்படியே போய்க்கிட்டே இருக்குங்க. அவங்களுக்கு தெரியாது. லைஃப் பார்ட்னருக்கு அது தெரியாது. நீங்க வந்து நடிக்கீங்கன்னு தெரியாது. சாப்பாடு சுமாரா இருந்தா நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு வெளிய போயிட்டு வருவோம். அப்படின்னு எல்லா இடமும் அப்படியே ஒரு 1 மாசம் போய்க்கிட்டே இருக்குங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது பாருங்க. நடிப்புன்னு தெரியாது பாருங்க. நீங்க எந்த எதிர்ப்பும் காமிக்கல. அவங்கள்ட்டயும் 30 நாளும் எந்த எதிர்ப்பும் வராதனால, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் அந்த 30 நாள்ல மெதுவா நடக்கும். அது 30 நாளா இருக்கலாம், 40 நாளா இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் நடந்து, அவங்க ரியல் அன்போட உங்கள்ட்ட மெதுவா மிங்கிள் ஆவாங்க. உங்க மனைவி, உங்க கணவன் மிங்கிள் ஆவாங்க. அப்ப அவங்கள்ட்ட எவ்வளவு அன்பு நீங்க அப்பப்ப எதிர்ப்பு காமிக்கிறதுனால தான் அவங்க முழுமையான அன்ப காமிக்கல. நீங்க 1 மாசம் 50 நாள் எந்த எதிர்ப்பும் காமிக்காம இருக்கும்போது, அவங்க முழுமையான அன்போட உங்கள்ட்ட வந்து அந்த அந்த பிஹேவியர் அப்படி இருக்கும். அது உணவு பரிமாறுறதா இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்றதா இருக்கலாம். நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு அத ஒண்ணும் இல்லங்கன்னு சொல்றதா இருக்கலாம். அப்ப அந்த 50 டேஸ்க்குள்ள அவங்களுக்குள்ள உள்ள மாற்றம், நீங்க ஃபீல் பண்ணும்போது அவங்களுடைய ரியல் அன்ப அப்பதான் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு மனைவி உங்க மனைவிக்குள்ளாக இருக்காங்க.
அப்படி ஒரு கணவன் அந்த கணவனுக்குள்ளாக இருக்காங்க, அப்படி ஒரு குழந்தை அவங்க குழந்தைக்குள்ளாக இருக்கு. அப்போ ஒரு போலி முள்ளால எடுக்கணும் போல ஒரு போலி தன்மையை கொண்டு ஒரு நல்ல தன்மையை வெளியே எடுக்கணும். அப்புறம் நீங்க அந்த மனைவிய இவ்வளவு இதமா பேசக்கூடிய மனைவியா நான் இவ்வளவு நாள் திட்டிட்டு இருந்தேன். இவ்வளவு அன்பா நடக்கக்கூடிய கணவனையா நான் தவறாக நினைச்சிட்டு இருந்தேன். பிற்காலத்துல எனக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த பையனையா நீ உருப்பட மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? மாயை உலகத்தை மாயையாலேயே வெல்லும் பொழுது. இப்ப மாயையா இருக்கு. நம்மளால ரியல் அன்பை கண்டுபிடிக்க முடியல. 5 வருஷம் லவ் பண்றாங்க. கல்யாணம் முடிஞ்சு 5வது மாசத்துல பிரச்சனை வந்துருது. கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப 5 வருஷத்துல அன்புன்னு சொன்னது என்னது? நீ இல்லாம நான் இல்ல. அ காது ரோஜா பூ மாதிரி இருக்கு. கண்ணு மீன் மாதிரி இருக்குலாம் சொன்னதெல்லாம் என்னாச்சு? போச்சு. அப்ப எங்கேயுமே உண்மையான அன்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும்னா, மாயையை நம்ம ப்ளே பண்ணணும். டிராமாட்டிக் அ விஷயம். கொஞ்சம் ப்ளே பண்ணி, நீ அப்படி பாருங்க. இன்னொன்னு வந்து குறிப்பா கணவன் மனைவிக்கு லைட்டா சொல்றேன். இப்ப நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப என்னுடைய மனைவி அ என்னுடைய அவங்க ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் என்னுடைய மனைவி இப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்திருந்தேன்னு வச்சுக்கங்க. ஆனா அவங்க எப்படி இருக்க முடியும்? அவங்க எந்த ஊர்ல வளர்ந்தாங்க? அவங்க எந்த பேரண்ட்டுக்கு பிறந்தவங்க? அந்த பேரண்ட்டுடைய குணநலம் என்ன? இந்த பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிச்சது? எந்த காலேஜ்ல படிச்சது? அந்த காலேஜ்ல நண்பர்கள் யாரு? அந்த சூழ்நிலை என்ன பாடம் படிச்சாங்க? அவங்களுடைய சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன? இதுதான் அந்த பொண்ண உருவாக்கும். ஆனா நான் ஒரு இடத்துல இருந்துட்டு இதே போல பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சா, அது மேட்ச் ஆகாது. அது ஒண்ணு தான் வரும். அது வந்த பிறகு அதுல நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கணவனோ, மனைவியோ நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் என்று புரிந்து கொள்ளணும். இப்படித்தான் இவங்க இருக்க முடியும் என்று புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் இப்ப எனக்கு 2 பெண் குழந்தைங்க வளர்ந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு. இப்ப நான் என்ன நெனைக்கிறேன், என்னுடைய பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கேன். அந்த வீட்ல போய் அது சந்தோஷமாக இருக்கணும். அது ஏதாவது என் பொம்பள பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணா நான் ஒண்ணும் சொல்றது இல்ல. பொதுவா அப்பா, பெண் குழந்தைகள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும். என்னுடைய மக ஒரு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டு வராங்க. நான் சாப்பிடுறேன். அது சுமாரா தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றேன் என் மகள்ட்ட, "நல்லா இருக்குமா? நீ நாளைக்கு செய்யும்போது அந்த பால் இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கோ. இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோ." அப்படின்னு நான் சொல்றேனே தவிர, எந்த எதிர்ப்பும் காமிக்கல. ஏன்னா பிகாஸ் ஷி இஸ் மை டாட்டர். அவ மேல எனக்கு அளவற்ற பிரியம் இருக்குது. நான் ஃபைண்டிங் ஃபால்ட் நான் பண்ணவே இல்ல. அவ மேல தப்பு கண்டுபிடிக்கவே மாட்டேன். என்ன சொன்னாலும் சரிதாம்மான்னு சொல்றேன். அதே மனைவி அதே ஸ்வீட்ட கொண்டு வந்து குடுத்தாங்கன்னா, ஸ்வீட் நல்லா இல்லன்னா, நல்லா இல்ல. இல்லாட்டா ஏதாவது சொல்றோம். "உன்னை யார் இத செய்ய சொன்னது? ரூ. 10 குடுத்தா கடையிலேயே கிடைக்கும்." அப்படின்னு நம்ம சொல்றோம். எதிர்ப்பு காமிக்கிறோம். இப்ப நல்லா பாருங்க. மகள் என்றால் ஏற்றுக்கொள்றோம். மனைவி என்றால் ஏற்றுக்கொள்றோம். மகன் என்றால் ஏற்றுக்கொள்றோம். கணவன் என்றால் ஏற்றுக்கொள்றோம். இப்ப என்னுடைய மனைவி என்பவர் இன்னொருத்தருடைய மகள். அந்த அப்பா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது என்ன நெனச்சிருப்பாரு? நான் நெனச்சத நெனச்சிருப்பாரு. இந்த பொண்ணு அங்க போய் நல்லா இருக்கணும். அந்த பையன் கூட நல்லா வாழணும். சந்தோஷமா இருக்கணும். இந்த பிள்ளைக்கு சில விஷயம் தெரியாது. எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறாளோ அப்படிலாம் இருப்பாரு. அப்ப என்னுடைய மகள நான் இன்னைக்கு அனுப்புறேன். அதே போல அன்னைக்கு அவருடைய மகள இங்க அனுப்பியிருக்கிறார். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் வைஃப் அண்ட் டாட்டர். அப்ப நான் என்னுடைய ஒய்ஃப எப்படி அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கு. இவ என்னுடைய மனைவி தான். பேரு தான் மனைவி. ரிலேஷன்ஷிப்ல தான் மனைவி, கணவன்லாம் வச்சிருக்கோம். பட் ஷி இஸ் ஆல்சோ எ டாட்டர் ஆஃப் ஒன் ஃபாதர். அந்த ஃபாதர் இங்க அப்படித்தானே அனுப்புவாரு. நான் இப்ப என் பொண்ணு அங்க ஏதாவது அது கஷ்டப்படலாம் தானே அவரும். அப்போ என்னுடைய மனைவிய நான் ஒரு மூத்த டாட்டர் மாரி நெனச்சுக்கிட்டேன் நான். இதுதான் மாயையால வெல்றது. ஒரு மூத்த டாட்டர் மாரி நான் நெனச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க இப்ப அந்த ஸ்வீட் கொண்டு வராங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இல்ல ஒரு மாரி இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதான் கேட்டேன். இல்லம்மா நீ அடுத்த தடவ இதெல்லாம் சேர்த்து செய் ஒண்ணும் இல்ல. அப்ப ஒண்ணும் இல்ல. அப்போ மனைவிங்கிறது ஒரு எதிர்ப்பு நிலைன்னு இந்த சமூகத்துல புரிய வச்சுட்டனால ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கு.
கணவன்கிறது ஒரு எதிர்நிலைன்னு புரிய வச்சுட்டதுனால ஒரு எதிர்நிலை இருக்கு. அத நீங்க மாத்துங்க. என்னுடைய மகளுக்கும், என்னுடைய மனைவிக்கும் வித்தியாசம் இல்ல. 2 பேருமே கடினமா தான் வேலை செய்றாங்க. அவங்க அங்கருந்து வந்து இங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க இங்கருந்து போய் பெண்களுக்கு அப்படி நல்ல நல்ல வொர்க் பண்றாங்க. நெறைய மதிப்புகள் இருக்கு. பெண்களே அத இழக்குறாங்க. அப்போ நம்ம ஒருத்தர எப்படி புரிந்து கொள்றது? பல பல ஆங்கிள் மூலம் இந்த புரிந்து கொள்ளுதல் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு குறைந்தபட்ச வாழ்க்கை காலம் தான் இருக்கு. இந்த வாழ்க்கை காலத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க? நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு குடுங்க. அக்காக்கு மட்டும் கூட குடுத்துட்டாங்க அப்பா. அண்ணன் வந்து ஏமாத்தி சொத்து எழுதிட்டான். நெறைய கதைகள் உங்களுக்கு தெரியும். ஆனா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவுடைய தந்தையாக, அறிவுடைய தாயாக, அன்பு நிறைந்த தாயாக, அறிவுடைய தாயாக இருக்கீங்களோ, அது உங்களுடைய குழந்தை வாழ்க்கை காலம் முழுக்க அது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த தந்தை என்பதை அவர்கள் உணர்வார்கள். அதுக்கு பேர் தான் அன்பு. அதுக்கு பேர் தான் உயர் புகழ். அப்போ அப்படி நம்மள கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அப்போ உலகம் நம்ம நம்ம வந்து ஏதோ நேரா செஞ்சுட்டு என்ன யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. நீங்க பல ஆங்கிள்ல முயற்சி செய்து நீங்க முடிவு செய்யணும். அப்போ அன்பு என்பது ஏற்றுக்கொள்வது. எதுனாலும் ஏற்றுக்கொண்டு அதனுடைய தொடர்ச்சி தான் கருணை. அதனுடைய தொடர்ச்சி தான் அருள். அன்பும் கருணையும் தான் இயற்கையினுடைய குணம்னு மகரிஷி சொல்றார். இறைநிலையுடைய குணமே அன்பும் கருணையும். அந்த அன்பும் கருணையோடு இருக்கிறவங்க கிட்ட அருள் வந்து அருள் நிறைய நான் கூட நேத்தைக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்கு அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு கவுன்சிலிங்காக போயிருந்தேன். ஒரு பொண்ணு சொல்லுது, "சார் என் வீட்ல யாருமே என்னைய கேர் பண்ண மாட்டேன்றாங்க. எங்க அம்மா காலையில 7 மணிக்கு போயிருவாங்க. நானே சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு வருவேன். தம்பிட்ட போனா தம்பி என்னைய பத்தி ஏதாவது அம்மாட்ட சொல்லிக் குடுத்து சண்டை இழுக்கிறான். அப்பா குடிச்சிட்டு வந்து படுத்துருவாரு சார். எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஹாஸ்டல்ல சேரலான்னா பணம் இல்ல." இப்படிலாம் சொல்லுவோம். அந்த பொண்ணுக்கு ஒரு கேர் தேவை. கேர்னஸ். அதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்ல. ஒரு கேர்னஸ் தேவை. யாராவது ஒருத்தர் அப்பா, அம்மா யாராவது ஒருத்தர் நம்மள கேர் பண்ண மாட்டாங்களா? "உனக்கு என்னமோ முதுகு வலிக்குன்னு சொன்னியே, ஆ எண்ணெய் போடவா? இல்லாட்டா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வருமான்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே!" அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் நெறைய பணம், பொருள்லாம் தேவைப்படுது. அத விட கேர் பண்றதுக்கு யாராவது தேவைப்படுறாங்க. கேர் பண்றதுக்கு யாராவது தேவைப்படுறாங்க. நீங்க 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 எப்படி இருக்கணும்னா, உங்கள யாராவது கேர் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. நீங்க தான் தியானம் படிக்கிறீங்க. நீங்க தான் யோகா படிக்கிறீங்க. நீங்க உங்கள உயர்ந்தவரா நெனச்சுக்கிடுங்க. நெனச்சுட்டு, யாருக்கு கேர் தேவையோ, நான் செய்வேன் என்று நீங்க முடிவு கட்டுங்க. அன்பு யார்ட்டயாவது இந்த பெறுதல் இல்ல. ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது இல்ல. கொடுக்கிறது. நெறைய அன்பு இருந்தா கொடுத்துட்டே தானே இருக்க முடியும். நீங்க யார்ட்டயாவது அன்ப வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட குறைவா இருக்குன்னு அர்த்தம். நான் அடிக்கடி சொல்ற வார்த்த தான். டோன்ட் பி எ பெக்கர் இன் லவ், பீயிங் எ கிவர். அன்பை எதிர்பார்ப்பதில் பிச்சைக்காரனாக இருக்காதீர்கள். நீங்கள் கொடையாளியாக இருங்கள். டோன்ட் பி எ பெக்கர் இன் லவ், பீயிங் எ கிவர். நெறைய பேர் சிலர் அந்த கவுன்சிலிங் போம்போது, அந்த குறிப்பா பெண்கள், அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உண்மையான முகத்த அவங்களால பார்க்க முடியல லைஃப்ல. சில நேரம் பசங்க வராங்க. அவன் அவன் பிரச்சனை என்னன்னா, தொல்ல தாங்க முடியல சார். நான் அன்பா தான் இருக்கேன். தாங்க முடியல. பொசசிவ்னெஸ் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க கூர்ந்து கவனிங்க. உங்க பொண்ணுக்கு என்ன தேவைப்படுது? அவ ஏன் படிக்கல? ஏன் இப்படி கோவமா நடந்துக்கிறா? உங்க பையனுக்கு என்ன தேவைப்படுது? ஏன் சொன்னா கேட்க மாட்றான்? ஏன் ஊர சுத்துறான்? உங்க கணவர் ஏன் கண்டுக்கிறாம இருக்கிறாரு? மனைவி ஏன் அன்பா பரிமாற மாட்டேன்றாங்க? நீங்க கூர்ந்து கவனித்து, இந்த 21 டேஸ் இல்லாட்டா 30 டேஸ் பிராக்டிஸ பண்ணுங்க வீட்ல. பண்ணி நீங்க அந்த ஒரு ஆள அன்பா பார்ப்பீங்க பாருங்க. அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அப்பதான் லைஃப் கம்ப்ளீட் ஆகும். 100 பவுன் நகை பீரோல இருக்கனால லைஃப் கம்ப்ளீட் ஆகும். அப்படி ஒரு அரவணைப்பு வாழ்க்கை துணையிட்டருந்து கிடைச்சதுன்னா, அதே போல வாழ்க்கை ஒண்ணும் இல்ல. ஆகவே அன்பு நிறைந்த சகோதர, சகோதரிகளே, ஆ நீங்க யாரும் வாழ்க்கையை வந்து
வேற மாதிரி அர்த்தத்தோட புரிந்து கொண்டு போராடாது. நமக்கு இருக்கு இல்லைங்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆ வீட்ல எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க தான் உருவாக்கணும் அது. மகிழ்ச்சிய வந்து அது தானா எங்கேருந்து கிடைக்காது. நம்ம உருவாக்கணும். ஒரு வீட்ல 4 பேர் ஒரு டைப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வாங்க நம்ம எல்லாம் ஜாலியா போயிட்டு வருவோம். கூட ஒரு ரூ. 5 ரூ. 10 ரூ. 1000 ரூ. 2000 செலவழிஞ்சா பரவால்ல. போயிட்டு வருவோம்ன்னு போயிட்டு வாங்க. இல்லாட்டா வீட்ல மகிழ்ச்சிக்கான சூழ்நிலைய உருவாக்கணும். பொருள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மகிழ்ச்சியான சூழ்நிலையில மனிதர்கள் இருந்தா கூட போதும். 4 பேர் சேர்ந்து இருந்தா கூட போதும். அதனால தான் கல்லூரி லைஃப்ல ஹேப்பியா இருக்காங்க. கல்லூரி வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. அங்க பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன்ட்ட ரூ. 5 இருக்கும், இன்னொருத்தர் ரூ. 10 இருக்கும். எல்லாம் ஷேர் பண்ணி போட்டு எங்கேயாவது போய் டீ, சம்சா சாப்பிட்டு ஊர சுத்திட்டு, அப்ப அவன் பணம் கிடையாது, புகழ் கிடையாது, பதவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பட் தே ஆர் ஹேவிங் அண்டர்ஸ்டாண்டிங். தே ஆர் ஹேவிங் லவ்லினஸ். கைண்ட்லாம் அதுல கிடையாது. ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு தெரிஞ்சு நல்லா செலவு பண்ற ஒரு பையன் வந்து செலவ குறைச்சுட்டு இன்னொரு பையனுக்கு ஃபீஸ் கட்டினான். நான் படிக்கும்போது. அப்ப அவங்கள்ட்ட பணம் பெரிதாக பார்க்கல. நட்பு மட்டும் பார்த்தாங்க. அதுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்லினஸ். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கணும். இன்னைக்கு இது செய்ய முடியல. பரவால்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன். இல்லங்க இது இது கொஞ்சம் என்ன செய்யன்னு தெரியல. உங்களுக்கு ஷர்ட் இது பண்ண சொன்னீங்க. பரவால்ல நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லைன்னு நீங்க எங்கேயாவது ஸ்கெட்ச் வச்சு வீட்ல எழுதி போடுங்க. பரவாயில்ல. இல்ல நல்ல முக்கியமான வேர்டு. பரவாயில்ல. ஓகே. என் பொண்ணு கொஞ்சம் மார்க் குறைய எடுத்துட்டா. நான் வந்து மெடிக்கல் சீட் கிடைக்க ட்ரை பண்ணேன். பரவால்ல. ஆண்டவன் வேற எதுக்கோ இங்க மாத்துறான். அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்க. உங்களை நீங்கள் இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இடத்த யார் ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ, அவன் இறைவனால் உயர்த்தப்படுவான். புத்தர்ட்ட ஒரு பொண்ணு கேக்குது. ஐயா நீங்க பெரிய மகான். தரையில உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கீங்களே அப்படின்னு கேக்குது. உடனே புத்தர் சொல்றாரு, தரையில் இருப்பவன் தவறி விழுவதில்லை. நான் கூட போன கிளாஸ்ல கம்ஃபர்ட்டா இருக்கும்னு சொல்லி சேர்லாம் எடுத்து போட்டு சாமிஜி படத்தெல்லாம் மாட்டி உட்கார்ந்து எடுத்தேன். ஒண்ணும் செட் ஆகல. திங்கட்கிழமை. இவன் பழையபடி அந்த ரூம்க்குள்ள தரையில உட்கார்ந்து நல்லா இருக்கு. நல்லா கொஞ்சம் ஃப்ளோவும் நல்லா தான் இருக்கு. ஆகவே நீங்க வந்து உங்கள ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காம, நான் ஒரு நல்ல சிறந்த மனிதனாக, அன்புடையவனாக என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம். சாமிஜி அதான் சொல்றார். ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலிய பாருன்னு சொல்றார். பாருங்க என்று கூறி டைம் ஆயிருச்சு என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.